சார், பொங்கல் விழாவுக்காக ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறார். ஜனநாயகனுக்கு ஆதரவாக. ஜனநாயகனுக்கு ஒரு அச்சுறுத்தலை அல்லது ஜனநாயகத்தை மத்திய அரசு முடக்குவது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாக்குறீங்க சார்? ராகுல் காந்தி சொல்றாங்க, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க. விஜய் எங்க சார்? இவங்களுக்கெல்லாம் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல், தமிழ் மொழி மீதான தாக்குதல் இதெல்லாம் புரியுது. விஜய்க்கு ஏன் சார் புரியல? விஜய் ஏன் பேச மாட்டாரு சார்? உங்க வீட்டுல இழவு சார், உங்க வீட்டுல இழவு, நீங்க அழமாட்டுறீங்க. பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன் இவெல்லாம் உட்காந்து அழுகுறான். அது எப்படி சார் சரியா இருக்கும்? உங்க வீட்டுல பணம் விழுந்துச்சு சார், உங்க அப்பாவே இறந்துட்டாருன்னு வைங்க, நீங்க அழமாட்டீங்க. எதிர் வீட்டுல இருக்கிறவன், பக்கத்து வீட்டுல இருக்கவன், அங்க இருக்கவன், ஊருக்கு வெளியில இருக்கவன், தலையாரியா இருக்கவன், கவர்மெண்ட் வீட்டுல கவர்மெண்ட் விஏஓவா இருக்கவன் எல்லாம் உட்காந்து அழுகுறான். ஆனா நீங்க அழமாட்டீங்க. அதுதான் சார் அரசியல். உங்களுக்கு பாசம் இல்லையா? அந்த இறப்புக்கு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? நீங்க ஏன் சார் பேசல? ஏன்னா அந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் விஜய். விஜயுடைய அசிஸ்டன்ட் தான் ஜெகதீஷ் தான் கோ ப்ரொடியூசர். அதனால விஜயால பேச முடியாது. பேசினா இதுவாயிடும், மத்திய அரசு பாஞ்சிடும். அந்த ப்ரொடியூசர் பல நிழலான நடவடிக்கைகளுக்கு சொந்தக்காரர். அந்த ப்ரொடியூசர் கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான். பல நிழலான சமாச்சாரங்களுக்கு சொந்தக்காரர். அவர் மேல அமலாக்கத்துறைக்கு வரைக்கும் கேஸ் இருக்கு. அவரை டிஃபெண்ட் பண்ண இவரால் முடியாது. ஸோ இவரால் பேச முடியாது. ஆனா இது செய்யறது அரசியல் ரீதியாக தான் செய்யறாங்க. அதான் ராகுல் காந்தி சுட்டி காட்டுறாரு. அதுதான் ஸ்டாலின் சொல்றாரு, இவங்களுடைய அரசியல் களம் இப்படி இருக்கு, அரசியலுக்காக யூஸ் பண்றாங்க. இவங்க திமுக கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வந்துருவாங்க போல. ரைட்டா? திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஒண்ணு அது நடக்கும். இல்லைன்னா காங்கிரஸை பிரிச்சு திமுக கூட்டணியிலிருந்து தாவேகா கூட்டணி கொண்டு வந்துருவாங்க. ரெண்டு ஆப்ஷன்ஸ். ரெண்டு ஆப்ஷன்ல எது நடக்கும்னு தெரியல. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவுக்கும் நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்க பேசணும் சார். நீங்க பேசலன்னா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன் பேச மாட்டீங்க நீங்க? ஏன் உங்களுக்கு உணர்ச்சி வரல சார்? உங்க வீட்டுல பணம் விழுந்து கிடக்கு சார், உங்க அப்பா இறந்துட்டார் சார். நீங்க பேசலன்னா, அழுவலன்னா என்ன சார் அர்த்தம்? என்ன சார் அர்த்தம் அதுக்கு? நான் பேச மாட்டேன், யாரும் பேசக்கூடாது. சரி, அதுக்கு பேசல. சிபிஐ உங்களை கரூர்ல என்கொயரி பண்ணுது, அதுக்கு பேசலாம். யாரும் பேசக்கூடாது, அதுக்கும் பேசல. வேற என்னதான் பண்ணா பேசுவீங்க? உங்களை நேரடியா மத்திய அரசு ரெய்டு விட்டு அரெஸ்ட் பண்ணா பேசுவீங்களா? என்ன பண்ணா பேசுவீங்க சார் நீங்க? இப்படி கல்லூரி மங்கனா இருக்கிறது அரசியல்ல இது வரைக்கும் யாரும் இருந்தது கிடையாது. அந்த மாதிரி அரசியல் ரீதியான தாக்குதல் வருதுன்னா நீங்க பேசிதானே சார் தீரணும். ஏன் பேச மாட்டீங்க? அப்போ உங்களுக்கு மறைக்கிறதுக்கு ஏதோ இருக்கு. நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க, நீங்க ஒரு ரகசிய டீலிங்ல இருக்கீங்க, அதனால பேச மாட்டீங்க. அவ்வளவுதான். அரசியல்ல இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்கு. விஜய் பேசுறதுக்கு முன்னாடி, இவங்க பேசுறதுக்கு முன்னாடி சம்திங் ஏதோ அரசியல், கூட்டணி அரசியல் இருக்கா? காங்கிரஸ்க்கு அந்த கூட்டணி சார்ந்த அந்த எதிர்பார்ப்புகளோ இல்ல மற்ற ஏதோ சம்திங் இருக்கா? இருக்கலாம். விஜய்ன்ற ஃபிகர் கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 3 இடத்துக்கும் சொந்தமான ஃபிகரு. அங்க 3 இடத்துலயும் இருக்கிற கட்சி எது? காங்கிரஸ் கட்சி. ஆனா 3 இடத்துலயும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் பாதுகாக்கணும் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய இன்டென்ஷன். அது திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போற அளவுக்கு வருமா? இந்தியாவிலேயே 10 தொகுதி 10 எம்பி 18 எம்எல்ஏ கொடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான்.
இங்க இருக்கக்கூடிய திமுகவை விட்டு போற அளவுக்கு காங்கிரஸ் தயாராகுமா விஜய்க்காக அப்படின்றதான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கேள்வி தான், கூட்டணி கேள்வி. காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒரு எண்ணம் கீழ் மட்டத்துல இருக்கிறத பார்க்கும்போது மேல் மட்டத்திலயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? மேல் மட்டத்துல எண்ணம் இல்லாம எப்படி கீழ் மட்டத்துக்கு வரும்? எல்லாரும் விஜய்க்கு ஆதரவா இவங்க அறிக்கை கொடுத்து ஓவரா அறிக்கை கொடுக்கும்போது பார்த்தோன்னா டக்குன்னு பார்த்துட்டு சிஎம்மும் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. அதோட அந்த அறிக்கை கொடுக்கறது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பார்த்தா ராகுல் காந்தியும் அதுக்கு ஆதரவா அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ மேல் மட்டத்துல இல்லாமல் இவங்க கீழ் மட்டத்துல பேசியிருப்பாங்க. உண்மையாகவே அந்த கூட்டணிக்காக பிரிஞ்சு போற சூழ்நிலை இருக்கா? திமுக கூட்டணி ஒரு விரிசலை நோக்கி போகிறது. காங்கிரஸ் ரொம்ப ஓவரா போகுது. திமுகவே கழட்டி விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியா இல்ல சீட்டுக்காக துள்றாங்களா இல்ல உண்மையாகவே போகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? அதானுங்க தம்பி, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு மூணு இடத்துலயும் விஜய்க்கான ஆதரவு இருக்குன்ற ஒரு கணக்கு கேசி வேணுகோபாலுடைய கணக்கு. அந்த கணக்குக்காக பேசுறாங்க. அரசியல் கணக்கு தான் அது. எப்பவுமே காங்கிரஸ் அப்படிதான், நன்றி மறந்தது, இல்லாட்டி ஒரு இந்தின்ற மொழியை தமிழ்நாட்டு மேல திணிக்க முயலுமா? அது தமிழ்நாடு பவுன்ஸ் பேக் பண்ணியாச்சு. தமிழ்நாடு வடமொழியே ஃபைட் பண்ண நாடு. அந்த நாட்டு மேல இந்திய திணிச்சா என்ன ஆகுன்ற ஒரு யோசனை அவங்களுக்கு இருக்கு வேணாமா? இந்திய கொண்டு திணிச்சாங்க, தமிழ்நாடு திருப்பி அடிச்சு விட்டுது. அது மாதிரி இங்கேயே இப்போ திமுக கூட்டணிக்குள்ள விளையாட்டை விளையாடுறாங்க. இவங்க ரொம்ப ஓவரா விளையாடுறாங்க. விளையாடும் போது திமுக கூட்டணி ஐயா வெளில போன்னு சொல்லணும். இவங்க வெளில போவாங்க, தவேகாவோட போவாங்க. போடுறது வாய்ப்பு இருந்தால் தவேகாவோட போவாங்க. இல்லை வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம திமுகவோடையே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வெல் அண்ட் குட், திமுகவோடையே இருப்பாங்க. இல்ல பராசக்தி ரொம்ப காங்கிரஸ் சீண்டிடுச்சோ, கோவப்படுத்திச்சோ? பராசக்தி ஒன்றும் பெருசாலாம் சீண்டில்லை காங்கிரஸ். ஒரே ஒருத்தர் தான் அதுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போடுவேன்னு சொல்லியிருக்காரு, பேட்டி கொடுத்துருக்குவாரு. அவர் ஒன்றும் ரொம்ப முக்கியமான ஆள் எல்லாம் கிடையாது. 65 இந்திரா காந்தி வந்தாங்களா, இந்திரா காந்தி நின்னாங்களா அப்படின்றதான் கேள்வி. அந்த சீன்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் ஆயிடுச்சு. காங்கிரஸ் கட்சி திமுக இதுக்கு நடுவுல கொஞ்சம் நெருடல்கள் சலசலப்புகள் வந்திருக்கு. ஒருவேளை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு திமுக ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஆயிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இருக்கு சார். ஒரு 3வது பெரிய கட்சி சார். எவ்வளவு சார் ஓட்டு? 2% சார். தமிழ்நாட்டுல 3வது அதிக எம்எல்ஏக்கள். ரைட் சார். அதிக எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்கன்னா யாரால ஜெயிச்சாங்க? 18 எம்எல்ஏக்கள் யாரால ஜெயிச்சாங்க? திமுகவால. திமுக இல்லாம தனியா நிக்க சொல்லுங்க, கன்னியாகுமரி தவிர வேற எங்கேயுமே தர மாட்டேன். ஆளே கிடையாது சார். காங்கிரஸ் போனா திமுகவுக்கு பெரிய பலவீனம் இல்லையா, இழப்பு இல்லையா? இல்ல, இல்லவே கிடையாது. காங்கிரஸை கழட்டி விடுறதான் நல்லதுன்றதான் மற்ற கூட்டணி கட்சிகள் இப்போ திமுக கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஆனா ரியலா பார்த்தா இந்த டிஎம்கே அலைன்ஸ் வலுவா போகும். வலுவா போகும். காங்கிரஸோட யார்? காங்கிரஸ் இல்லாம போனா வலுவா போகும். காங்கிரஸ் இல்லாம போனா ஆமா, பிரச்சனையே இல்லாம போகும். பட் அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவுல தானே. அது அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்துக்கலாம். இப்ப எதுக்கு 2029 பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்துக்கலாம். அன்னைக்கு கூட்டணி வச்சுக்கலாம், வைக்காம போகலாம், எது வேணா பண்ணலாம். அன்னைக்கு நீங்க பிஜேபியும் ஏடிஎம்கே ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய் பிஜேபி கூட்டணிக்கு போகாம இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எது வேணா மாறலாம், எப்படி வேணா மாறலாம். அது அன்னைக்கு சூழ்நிலைமை, அது அன்னைக்கு பார்த்துக்கணும். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் எப்படி இருக்கும்? ராகுல் காந்தி விஜய் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இருக்காது. பெரிய எஃபெக்டே இருக்காது. தாவேகா ஒரு 5-8%, இவங்க ஒரு 2%. சேர்த்தா சீமான் கட்சி மாதிரி தான், 8.5%, 9%. சீமான் கட்சிக்கு என்ன எஃபெக்ட் இருக்கு தமிழ்நாடு முழுக்க? ஒண்ணுமே கிடையாது. அதே தான் தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கும். விஜய் பெரிய அளவுல முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதா தெரியுது. உண்மையாகவே ராகுல் காந்தி அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு இது கொடுக்கிறாரு? பதில் மரியாதை கொடுக்குறாரு ராகுல் காந்தி. ஆனா ராகுல் காந்தியோ மற்றவங்களோ திமுகவை எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்க சூசைடு, அவங்களோட சூசைடு, தற்கொலை. செல்வ பெருந்தகை போன்றவர்கள்லாம் இந்த கருத்தை கண்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திமுக கூட்டணி வரும், அப்போ கேஎஸ்ஆர் கூட சொல்லியிருக்காரு திமுக கூட்டணி வலுமா போகும், இந்த கூட்டணி தான் நிக்கணும் அப்படின்ட்டு. இது மாதிரி 2 வகையான கருத்துக்கள் இருக்கிறப்போ இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? 2 விதையான கருத்துக்கள் எப்பவுமே காங்கிரஸ்ல இருக்குங்க. நீங்க காங்கிரஸோட ஃபார்மேஷன் பாருங்க, அதுல ஆர்எஸ்எஸ் காரன் தான்
தீவிர கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, சோசியலிஸ்டுகள் இருந்தாங்க. இதுதான் காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ்ன்றது ஒரு பார்ட்டியே கிடையாது. இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். யார் வேணா போகலாம், யார் வேணா வரலாம். வந்த மாட்டை கட்ட மாட்டாங்க, போற மாட்டை ஏன்னு கேட்க மாட்டாங்க. இதுதான் காங்கிரஸ். ஸோ இந்த இருவேறு கருத்துக்கள், மூவேறு கருத்துக்கள், 4 வேறு கருத்துக்கள், எத்தனை வேறு கருத்துக்கள் வேணாலும் காங்கிரஸ்ல இருக்கும். காங்கிரஸ் அதை சமாளிக்கும், அதை ஃபேஸ் பண்ணும். திமுக கூட்டணியில இருக்க மற்ற கட்சிகள்லாம் எப்படி சார் இருக்கு? விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சிகள்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நல்லா இருக்கு. கூடுதலா இப்ப டாக்டர் ராமதாஸ் வரப்போறாரு. ராமதாஸா? ஆமா, தேமுதிக வரப்போகுது. திமுக அணிக்குள்ளையா? திமுக அணிக்குள்ள ராமதாஸ் வர்றது லாஜிக்கா இடிக்குமே. அது இடிக்குதா இல்லையா? திருமாவளவன் இருக்காரு சார், அதெல்லாம் பார்த்துப்பாங்க சார். அவர் அறிவிச்சிருக்காரு, ராமதாஸோ அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததுன்னா அங்க நாங்க இருக்க மாட்டோம், நாங்க தனியா போவோம், ஃபார்மாலிட்டிக்காக. அதெல்லாம் இருப்பாங்க சார். அதெல்லாம் ஸ்டாலின் கூப்பிட்டு பேசுவாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல அப்படி ஒரு மூவ் நடக்குதா திமுகவுக்கு வர? திமுகவுக்கு வர மூவ் நடக்குது. 8 சீட் கொடுக்க போறாங்க. திமுக கூட்டணியில எங்க சார் இருக்கு இடம்? அதே போதில்ல காங்கிரஸ். இல்ல போதும் முடிவு ஆயிடுச்சா? ஆமா, இவனுங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போகணும் தான் முடிவாகும். வேற என்ன முடிவாகும்? ஓ, அதான் முடியும். அப்ப காங்கிரசின் வெளியேற்றத்திற்கு திமுக ஃபுல் ஃபிளட்ஜா தயாராயிடுச்சு. காங்கிரசின் வெளியேற்றத்திற்கு மட்டுமல்ல, காங்கிரஸை உடைப்பதற்கும் திமுக தயாராயிடுச்சு. அது எப்படி? இது புரியலையே சார். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இருக்கிற கட்சி உடையும் சார். தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி வெறும் ஜோதிமணியும் சசிகாந்த் செந்திலும் கிடையாது சார். அது இல்லாம நிறைய தலைவர்கள் இருக்கு. அவங்கள வச்சு காங்கிரஸ் திமுக உடைக்கும். பெயர் சொல்லி கூட காங்கிரஸ் கட்சின்றது தேசிய கட்சி, ராகுல் காந்தி முகமா வச்சு இயங்குது இந்த காலகட்டத்துல. அது தமிழ்நாட்டுல உடையிறது யாருக்கும் பெருசா ஒரு பலனோ பாதிப்போ இருக்கிற மாதிரி தெரியுது. தேர்தல்ல பாதிப்பு வரும்ல. தேர்தலில் நீங்க தாவேக்காவோட போற நிலைமைக்கு வரும்போது காங்கிரஸை உடைப்பாங்க திமுக. ராகுல் காந்தி டெல்லியினுடைய ஆதரவு திமுக பக்கம் இருக்கா இல்ல தாவேக்கா பக்கம் இருக்கா? திமுக பக்கம் தான் இருக்கு. டெல்லியோட ஆதரவு இப்போது வரைக்கும் திமுக பக்கம் இருக்கு. நாளைக்கு தாவேக்கா பக்கம் மாறிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி திமுகவும் நிலை எடுக்கும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருந்தாங்க. பெரியசாமி அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு முடிச்சு வச்சுட்டாரு. உண்மையாவே அந்த கோரிக்கை ரொம்ப வலுவா இருக்குமா அந்த தேர்தலில்? வாய்ப்பே இல்லை. இங்க ஏடிஎம்கேலையும் வலுவா இருக்காது, திமுகலையும் வலுவா இருக்காது. அது ஒரு பம்மாத்து கோரிக்கை, அவ்வளவுதான். ஒன்றும் எங்கேயுமே வலுவா இருக்காது. அதனாலதான் பெரியசாமி கருத்துக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் வரல. டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைய இருப்பதாக சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு வாய்ப்புகள்? வாய்ப்புகள் அதிகம். அதிமுக கூட்டணியில டிடிவி தினகரன் இணைவாரு, வாய்ப்புகள் அதிகம். அவருக்கு 17 தான் 18 தொகுதிகள் கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு கணக்கு. இல்லை சார், அவர் முன்கூட்டியே சொல்லி இருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், அவர் இருக்க கூட்டணியை நாங்க போக மாட்டோம். டிடிவி தினகரன் தெளிவா சொல்லியிருந்தாரு. சார், லண்டன் ஹோட்டல் கேஸ் யார் பேர்ல சார் இருக்கு? காஃபி போஸா சொஃபம் போஸா யார் பேர்ல சார் இருக்கு? அண்ணன் தினகரன் பேர்ல இருக்கு. ரெட்டேலிக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு, சுகேஷ் சந்திரசேகருக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு யார் பேர்ல இருக்கு? அண்ணன் தினகரன் பேர்ல இருக்கு. 2 வழக்குலையும் கைது பண்ணி திகார் சிறைக்கு அனுப்பிட்டாங்கன்னா இவரால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு தம்பி. இவரால் போகாம இருக்கவே முடியாது. பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்காம இவரால் இருக்க முடியாது. டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இணையணும்னு பிஜேபி எதுவும் பேச்சுவார்த்தை நடந்ததா? இல்ல அமித்ஷா? ஆமா, அமித்ஷா போய் டிடிவி தினகரன் மீட் பண்ணியிருக்காரு. எப்போ? இந்த வாரம். நியூஸே வரலையே. நியூஸ் வரல, ஆனா அவர் போய் மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி பேசிட்டு வந்திருக்காரு. என்ன நடந்ததாம் அந்த மீட்டிங்ல? நீங்க ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இவர் ஓகே சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கணும்ல. எடப்பாடி பழனிசாமி ரெடின்னு அமித்ஷா வாங்கிட்டார்ல பர்மிஷன். சார் பிரஸ் மீட்ல சொல்றாருங்க சார். என்ன சொல்றாரு? ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவும் சேர்த்துக்க முடியாது தினகரன் விஷயத்துல. கூட்டணியில சார் இப்போ இவங்களை ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் கட்சியில சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. டிடிவி தினகரனையும் கட்சியில சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் அமமுகன்னு ஒரு கட்சி வச்சிருக்க, அவங்கள கூட்டணியில சேர்க்கிறாங்க. ஏற்கனவே கூட்டணிக்கு முடியாது இருக்கா சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதெல்லாம் இல்ல, இப்ப முடியும். டிடிவி ஓகே, அவர் கூட்டணியில இருக்காரு, கட்சியில இருக்காரு, கூட்டணி.
ஓபிஎஸ்னுடைய தற்போதைய நிலை? அவன் மகன் மேல மொத்தம் ஒரு 47 கேஸ் இருக்கு. அதுல ஒரு கேஸ் வந்து இன்டர்நேஷனலா ஃப்ளைட் எடுத்து போயிட்டு மால்தீவ்ஸ்ல போய் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இறக்குன வழக்கு. அதோட குற்றவாளி வழக்கை விசாரிக்கிறது யாருன்னா இன்டர்போல். அதனால அவருக்கு வேற வழியே கிடையாது. அவர் வந்து பிஜேபி சொல்றதை கேட்டு அதிமுக உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஏடிஎம்கேக்குள்ள தான் ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைப்பாரு. அந்த வகையில தான் அவர் டிராவல் பண்ணுவார். ஓபிஎஸ் திமுகவுடன் பேசி முடித்து விட்டார். 3 சீட்டு 4 சீட்டு அதெல்லாம் பேசினாரு எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவர் வந்து நம்பக்கூடாதுன்னு திமுகவே நினைக்குது. நம்பக்கூடாத ஆளு. அவங்க பையனை தான் திமுக நம்பிச்சு. அவங்க பையன் வச்சு ஏதாவது பண்ணி ஓபிஎஸ் உடைச்சிருவாருன்னு தான் திமுக நம்பிச்சு. அதெல்லாம் மீறி ஓபிஎஸ் வந்து தனது உறவை வந்து புதுப்பிச்சு மேல கொண்டு போறாரு அதிமுகவோட. அவராலையும் சும்மா இருக்க முடியாது. அமித்ஷா சொல்றதுதான் அவராலையும் கேட்க முடியும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை பாஜக வச்சிருக்கோம். கோரிக்கைன்னு சொல்லும்போது வலியுறுத்தல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இப்ப? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வந்து முதல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா தானே உண்டு. வெற்றி பெற்றால் தானே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. முதல்ல வெற்றி பெறட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றதுதான் எடப்பாடியுடைய நிலை. ஓ, அப்படி சொல்லிருக்காரா? நோன்னு சொல்லல அவர். நோன்னு சொல்றது வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய டெவலப்மெண்ட் தானே. முதல்ல வெற்றி பெறட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய டெவலப்மெண்ட் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. வந்தா பிறகு பேசிக்கலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றதுதான் எடப்பாடியுடைய சாதுரியம், புத்திசாலித்தனமான நிலை. எதிரணி எப்படி சார் கட்டமைச்சு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி? ஸ்ட்ராங்கா இருக்கா? எந்த எதிரணி சார்? ஆப்போசிட் அணி, திமுகவுக்கு எதிராக இருக்கிற அணி, எதிர்கட்சிக்கு அணி. ஒன்றும் பெரிய இது கட்டமைப்பு ஸ்ட்ராங் கிடையாது. இப்பதான் ஒன்னா செய்றாங்க. டிடிவி தினகரனுக்கு என்ன பயனா 12 தொகுதி கொடுத்துறாங்க. 12 தொகுதியிலையும் அதிமுக கார்ல வாரிச்சுன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால? அப்படின்னுதான் பயம். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது எப்படி நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்றைய சூழ்நிலையில திமுக கூட்டணி ஏறக்குறைய ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அதிமுக கூட்டணி நகர்ந்துகிட்டு இருக்கு. தாவேக்கா நாம் தமிழர் களம் யாருக்கு சாதகமா இருக்கு? எப்படி போயிட்டு இருக்கு? களம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. பெரிய அளவுக்கு களம் வந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு சாதகமாக இருக்கு. காங்கிரஸ் கட்சியே தனது கூட்டணி முடிவை மாற்றுவதற்கான அறிகுறிகள் தெரிந்தாலும் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய முடிவை உறுதியாக அறிவிக்கவில்லை. விஜய் கட்சி முழுவதுமாக பாஜக எதிர்ப்பு நிலையாக வரவில்லை. விஜய் கட்சி ஒரு வழக்கிலேயே முடங்கி போய்விட்டது. அப்படி முடங்கி போயிருந்தாலும் அவர்கள் தனியாக நிற்பது என்பது திமுகவுக்கு மிக அதிபயங்கரமான சாதகமான ஒரு சூழ்நிலையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக கட்சி வந்து இன்டாக்டா இல்லை. பாஜகலாம் ஒரு தொகுதி ஜெயிக்குமான்றதே சந்தேகம். அந்த அளவுக்கு பயங்கர பலவீனமா இருக்கு பாஜக. அண்ணாமலை இருந்தப்ப இருந்த சிம்டம்ஸ் எல்லாம் இப்ப கிடையாது. டோட்டலா அவுட்டு. ரைட்டுங்களா? பாஜக தோல்வி முகத்துல இருக்கு. இது பாஜகவோட நிலை, இது அதிமுக நிலை, திமுக நிலை. இப்போ நீங்களே சொல்லுங்கள், யார் வந்து நல்லா இருக்கா? நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க